உங்களால் தான் நான், உங்களுக்காகவே நான். ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கிமு 427 முதல் 347 வரை வாழ்ந்த கிரேக்க ஞானியான பிளாட்டோவின் அரசியல் தத்துவத்தையும் அறிவியல் மற்றும் மெய்விளக்கியல் சிந்தனையையும் அவரது த ரிபப்ளிக் நூலின் மூலம் ஆய்ந்தறிந்துள்ள இன்றைய அகிலத்தின் அரசியல் மேதையாக An Essay Concerning Human Understanding என்ற நூல் மூலம் புகழ்பெற்ற ஜான் லாக்கின் அரசு பற்றிய ஆய்வுரைகளை அறிந்துணர்ந்துள்ள தத்துவ ஞானியாக பிரெஞ்சு மறுமலர்ச்சிக்கு காரணமாக இருந்து பல்துறை புலமை பெற்ற பிரான்சுவா மேரி ஆரூவட் என்ற வால்டேரையும் விஞ்சிய பன்மொழி திறமை மிக்க வல்லுநராக த லாஸ் ஆஃப் பிளானட்டரி மோஷன் எனப்படும் வான்கோள்களின் இயக்க விதிகளை கண்டுபிடித்த ஜோகனஸ் கெப்லர் முதல் மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்புவதற்கான மார்க் 3 விண்கலம் வரை அனைத்து அறிவியல் நிகழ்வுகளையும் விரல் நுனியில் அறிந்து வைத்துள்ள நுண்மான் நுழைப்புலம் மிக்கவராக ஐசக் நியூட்டன் நுண்கணிதம் எனப்படும் கால்குலஸை கண்டுபிடிப்பதற்கு முன்னோடியாக இருந்து பகுப்பாய்வு வடிவ கணிதம் என்ற அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரியை உருவாக்கிய ரெனே டெகார்டியின் கூற்றை அறிந்து கொள்ளும் வகையில் மாணவர்களுக்கு கணித உபகரணங்களை விலையின்றி வழங்கி கணித புரட்சிக்கு வித்திட்ட கணித அறிஞராக நீரும் காற்றும் தனிமம் இல்லை என்பதை நிரூபித்து ரசாயனவியலின் வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றிய அந்துவான் லோரான் லாவாசியர் போன்று தமிழகத்தை இந்தியாவின் முன்னோடி மாநிலமாக மாற்ற புதிய கொள்கைகளை வகுத்து மாணவர்களை அறிவின் ஊற்றுகளாக உருவாக்கியுள்ள உன்னத தலைவராக கொலம்பியா, வெனிசுலா, ஈக்வடார், பெரு, பொலிவியா ஆகிய 5 தென் அமெரிக்க நாடுகளையும் ஸ்பானிய ஆதிக்கத்திலிருந்து விடுவித்த சைமன் பொலிவாரின் வீரத்திற்கு நிகரான வல்லமை படைத்த நெஞ்சுரம் மிக்க பேரரசியாக உணவு உற்பத்தி பெருக்கத்தை விஞ்சும் வகையில் மக்கள் தொகை பெருகி வருகிறது எனும் கருத்தை வெளியிட்ட தாமஸ் ராபர்ட் மால்தஸ் தியரி ஆஃப் சர்வீஸ் வேல்யூ என்ற உபரி மதிப்பு கோட்பாட்டை கூறிய கார்ல் மார்க்ஸ் ஆகியோருக்கு இணையான பொருளாதார மதிநுட்பம் மிக்கவராக மக்களுக்காகவே அர்ப்பணிப்புடன் வாழும் ஆற்றலாளராக இன்னல்களையும் இடைஞ்சல்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் அல்லல்களையும் அனாயாசமாக கடந்து தன்னம்பிக்கையுடன் எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சலாளராக மக்கள் மீது நேசமும் பாசமும் பற்றும் பரிவும் அன்பும் அரவணைப்பும் ஆதுரமும் கனிவும் கருணையும் ஈதலும் இரக்கமும் உடைய ஊக்கமிகு எழுச்சிமிகு ஏற்றமிகு தலைவராக திகழும் ஆற்றல்களின் முதல்வர் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களின் தலைமையிலான அஇஅதிமுக அரசின் 4 ஆண்டுகால நல்லாட்சி நானிலம் போற்றும் மக்களாட்சி என ஆன்றோர் சான்றோர் பெற்றோர் பெரியோர் நல்லோர் கற்றோர் எளியோர் வலியோர் அயலார் மாற்றார் உற்றார் சுற்றார் என அனைவரும் போற்றி புகழ்கின்றனர். திட்டங்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தமிழகத்தில் செயல்படுத்தியுள்ள திட்டங்களின் பட்டியல் நீலக்கடலின் ஆழத்தை விட அதிகம் என்பதால் குழந்தைகளின் நலத்திற்காக செயல்படுத்தப்பட்டு வரும் எண்ணற்ற திட்டங்களின் வகைகளில் இடம்பெற்றுள்ள தொட்டில் குழந்தை திட்டம், முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம், குழந்தை தத்தெடுத்தல் திட்டம், குழந்தைகளுக்கான காப்பகங்கள், ஆதரவற்ற குழந்தைகளுக்கான இல்லங்கள் உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை நீங்கள் அறிந்து கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளதுதான் இன்றைய மக்களின் முதல்வர் நிகழ்ச்சி. கொலை எனும் கொடுமையை அறவே ஒழித்திடும் நோக்கில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களால் 1992 ஆண்டு தொடங்கப்பட்ட தொட்டில் குழந்தை திட்டம் உலக அளவிலும் இந்தியாவிலும் முன்னோடி திட்டமாக விளங்கும் முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் உள்ளிட்டவை பற்றிய குறுந்தொகுப்பை பார்க்கலாம். பெண் சிசு கொலை எனும் கொடுமையை அறவே ஒழித்திடும் நோக்கில் சேலம் மாவட்டத்தில் 1992 ஆண்டு துவக்கப்பட்ட தொட்டில் குழந்தை திட்டம் முதலமைச்சரின் சீரிய எண்ணத்தில் உதித்த மகத்துவம் வாய்ந்த திட்டமாகும். நாட்டிலேயே முதலாக ஆரம்பிக்கப்பட்ட தொட்டில் குழந்தை திட்டம் ஒவ்வொரு குழந்தைக்கும் உயிர் வாழ்வதற்கான உரிமை உள்ளது என்பதையும் அவர்களது உள்ளார்ந்த திறமைகளை வெளிக்கொணர வாய்ப்பளித்தால் ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டு இந்த சமூகத்தில் அவர்களாலும் பிரகாசிக்க இயலும் என்பதையும் உறுதிப்படுத்துகிறது. தேவையான பணியாளர்கள் மற்றும் வெப்ப அளிப்பான் கருவிகள், குளிர்சாதன பெட்டிகள், பாலூட்டும் புட்டிகள், உயிர்காக்கும் மருந்து பொருட்கள், துடைப்பான் மற்றும் அத்தியாவசிய பொருட்களுடன் அனைத்து வசதிகளுடன் கூடிய குழந்தை வரவேற்பு மையங்கள் 2001 ஆண்டு
மதுரை, தேனி, திண்டுக்கல் மற்றும் தர்மபுரி ஆகிய மாவட்டங்களில் ஏற்படுத்தப்பட்டன. 1992 முதல் 2014 வரை 769 ஆண் குழந்தைகள் உள்ளிட்ட 4441 குழந்தைகள் மீட்கப்பட்டுள்ளனர். வரவேற்பு மையங்களில் பெறப்பட்ட குழந்தைகள் குடும்ப சூழ்நிலையில் வளர்வதற்காக உரிமம் வழங்கப்பட்ட சிறப்பு தத்து மையங்களில் ஒப்படைக்கப்படுகின்றனர். இத்திட்டத்திற்காக நடப்பாண்டில் 38,07,000 ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு செயல்படுத்தப்படுகிறது. இதுபோன்று பெண் குழந்தைகளுக்கான திட்டங்களிலேயே முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களால் 1992 ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் இந்தியாவிலும் உலக அளவிலும் முன்னோடி திட்டமாகும். இத்தகைய புதுமையான முயற்சி பெற்றோர்களின் மனதில் பெண் குழந்தையை நன்றாக வளர்த்து அவர்களுக்கு கல்வி அளிப்பதற்கான நம்பிக்கையை உருவாக்குகிறது. இந்த திட்டம் பெண் சிசு கொலையை தடுப்பது மற்றும் பெண் கல்வியை ஊக்குவிப்பது என்கிற இரு நோக்கங்களை கொண்டுள்ளது. இந்த திட்டம் குடும்பத்திலும் சமூகத்திலும் சாதகமான விளைவுகளை ஏற்படுத்தி பெண் குழந்தையின் மதிப்பை உயர்த்துகிறது. 1/8/2011 அன்றோ அல்லது அதற்கு பிறகோ பிறந்து குடும்பத்தில் ஒரே பெண் குழந்தை மட்டும் இருப்பின் அப்பெண் குழந்தையின் பெயரில் நிலையான வைப்பு தொகையாக 50,000 ரூபாய் தமிழ்நாடு மின்விசை நிதி மற்றும் அடிப்படை வசதி மேம்பாட்டு நிறுவனத்தில் முதலீடு செய்யப்படுகிறது. இந்த வைப்பு தொகையின் ரசீது நகல் பெண் குழந்தையின் குடும்பத்திற்கு வழங்கப்படுகிறது. 1/8/2011 அன்றோ அல்லது அதற்கு பிறகோ பிறந்து குடும்பத்தில் 2 பெண் குழந்தைகள் மட்டுமே இருப்பின் ஒவ்வொரு பெண் குழந்தையின் பெயரிலும் நிலையான வைப்பு தொகையாக தலா 25,000 ரூபாய் தமிழ்நாடு மின்விசை நிதி மற்றும் அடிப்படை வசதி மேம்பாட்டு நிறுவனத்தில் முதலீடு செய்யப்படுகிறது. இந்த வைப்பு தொகையின் ரசீது நகல் பெண் குழந்தைகளின் குடும்பத்திற்கு வழங்கப்படுகிறது. இந்த வைப்பு தொகை ஒவ்வொரு 5 ஆண்டு முடிவிலும் புதுப்பிக்கப்பட்டு 18 வயது நிறைவடைந்ததும் திரண்ட வட்டி விகிதத்துடன் கூடிய நிலை வைப்பு தொகையின் முதிர்வு தொகை பயனாளிக்கு வழங்கப்படுகிறது. இப்பயனை அடைய பெண் குழந்தை 10ஆம் வகுப்பு வரை படித்து பொதுத் தேர்வு எழுதியிருத்தல் வேண்டும். இவ்வாறு வழங்கப்படும் முதிர்வு தொகை பெண் குழந்தை உயர்கல்வி பயில உதவுகிறது. வைப்பீடு செய்யப்பட்ட 6வது ஆண்டிலிருந்து கல்வி செலவுக்காக ஆண்டுதோறும் ஊக்கத்தொகையாக 1,800 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. 2013-14 ஆண்டில் 31,537 பயனாளிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்பட்டுள்ளது. 2013-14 நிதியாண்டில் திருமண நிதி உதவி திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் பயன் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் 1992 முதல் 1995 ஆண்டு வரை பதிவு செய்த பயனாளிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் பெண் கல்வியின் முன்னேற்றமானது 2001 ஆண்டில் 64.43% 2011 ஆண்டில் குழந்தைகளுக்கான கணக்கெடுப்பில் 73.86% உயர்ந்துள்ளதற்கும் பள்ளிக்கு சென்ற பெண் குழந்தைகளின் இடைநிறுத்தல் குறைந்ததற்கும் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் முக்கிய காரணியாக உள்ளது. 31/12/2001 முதல் இதுவரை 5,36,826 பெண் குழந்தைகள் பயனடையும் வகையில் 865,39,00,000 ரூபாய் தமிழ்நாடு மின்விசை நிதி மற்றும் அடிப்படை வசதி மேம்பாட்டு நிறுவனத்தில் வைப்பீடு செய்யப்பட்டுள்ளது. நடப்பாண்டிலும் இத்திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. கைவிடப்பட்ட மற்றும் நிராதரவாக்கப்பட்ட குழந்தைகளை தத்தெடுப்பது குறித்த விதிமுறைகளையும் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு தேவைப்படும் குழந்தைகளை பாதுகாப்பது தொடர்பான நடைமுறை உள்ளிட்டவை பற்றிய விவரங்களை இப்பொழுது பார்க்கலாம். குழந்தை தத்தெடுத்தல் திட்டம் கைவிடப்பட்ட மற்றும் நிராதரவாக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தேவையான பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு வழிமுறைகளை அளிக்கிறது. இத்திட்டம் குழந்தைகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான சூழலையும் அன்பு மற்றும் புரிதலையும் அளித்து அதன் மூலம் அவர்களது அறிவுத்திறன் மற்றும் செயல்திறனை வெளிப்படுத்திட உதவுகிறது. மேலும் குழந்தையில்லா பெற்றோருக்கு மகிழ்ச்சியையும் தமக்கென்றே ஒரு குழந்தை கிடைத்த மன நிறைவையும் நல்கிறது. இத்திட்டம் குழந்தைக்கு சமூக உளவியல் மற்றும் பொருளாதார ரீதியான பாதுகாப்பினை அளிக்கிறது. மேலும் நலிவுற்ற குழந்தைகளை தவறாக பயன்படுத்துதல் மற்றும் சுரண்டல்களால் பாதிக்கப்படும் சூழலையும் தடுக்க உதவுகிறது. மாநில அளவில் உள்நாட்டு தத்தெடுத்தலை ஊக்கப்படுத்திடவும் வெளிநாட்டு தத்தெடுத்தலை நெறிமுறைப்படுத்திடவும் மத்திய தத்துவள மையத்திற்கு உறுதுணையாக செயல்பட சமூக நல ஆணையரகத்தில் ஒருங்கிணைந்த குழந்தை பாதுகாப்பு திட்டத்தின் துணையுடன் மாநில தத்துவள ஆதார மையம் நிறுவப்பட்டுள்ளது. தத்தெடுப்பு திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் 6 வயது வரை உள்ள குழந்தைகளை
பாதுகாத்து உள்நாட்டில் தத்து வழங்கிட மாநில அரசால் அங்கீகரிக்கப்பட்ட 15 சிறப்பு தத்தெடுப்பு நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன. தத்து நிறுவனங்கள் சென்னை, மதுரை, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் தலா 2ம், கோவை, கிருஷ்ணகிரி, திருச்சி, தூத்துக்குடி, திண்டுக்கல், நெல்லை மற்றும் வேலூர் ஆகிய மாவட்டங்களில் தலா 1மாக அமைந்துள்ளன. உள்நாட்டில் 990 ஆண் குழந்தைகளும் 3304 பெண் குழந்தைகளும், வெளிநாட்டில் 67 ஆண் குழந்தைகளும் 306 பெண் குழந்தைகளும் என மொத்தம் 1057 ஆண் குழந்தைகளும் 3610 பெண் குழந்தைகளும் தத்து கொடுக்கப்பட்டுள்ளனர். குழந்தை நல அளவீடுகள் குறித்தும், குறிப்பாக உள்நாடு மற்றும் வெளிநாட்டு தத்தெடுப்பை மேம்படுத்துவது குறித்தும் ஆலோசனை வழங்குவது மாநில தத்தெடுப்பு ஆலோசனை குழுவின் நோக்கமாகும். வெளிநாட்டில் தத்து கொடுக்கும் குழந்தைகளுக்கான குறிப்புகளை ஆய்வு செய்து பரிந்துரை சான்றிதழ் அளிக்க தத்தெடுப்பு பரிந்துரை குழு அரசால் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. தேசிய தகவல் மையத்தின் தொழில்நுட்ப உதவியுடன் குழந்தை தத்துவள தகவல் மற்றும் வழிகாட்டி மையம் தத்தெடுக்கப்படும் குழந்தைகள், வருங்கால பெற்றோர்கள் குறித்தான முழுமையான விவரங்கள் மற்றும் தத்தெடுப்பு மையங்கள் குறித்த தகவல் களஞ்சியமாகவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் தத்து கொடுக்க இயலாத நிலையில் உடல் ரீதியான மற்றும் மருத்துவ ரீதியான பிரச்சனைகளை கொண்ட சிறப்பு கவனம் தேவைப்படும் நிலையில் உள்ள குழந்தைகள் சிறப்பு கவனம் மற்றும் பாதுகாப்பு அளிப்பதற்காக அரசு மானிய உதவியுடன் செயல்படும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களால் நடத்தப்படும் 4 சிறப்பு காப்பகங்களில் ஒப்படைக்கப்படுகின்றனர். நடப்பாண்டில் இத்திட்டத்திற்காக 37 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பணிபுரியும் மற்றும் நோய்வாய்ப்பட்ட தாய்மார்களின் குழந்தைகளுக்கான காப்பகங்கள், மாநில அரசின் மானிய உதவியுடன் தொண்டு நிறுவனங்கள் மூலம் செயல்படும் ஆதரவற்ற குழந்தைகள் இல்லங்கள், சத்யா அம்மையார் நினைவு அரசு குழந்தைகள் காப்பகங்கள் ஆகியவை குறித்த விவரங்களை பார்க்கலாம். பணிபுரியும் தாய்மார்களுக்கு மட்டுமல்லாது வீட்டிலும் வெளியிலும் பல்வேறு பணிகளை மேற்கொண்டு குழந்தைகளை கவனிப்பதற்கு உதவி தேவைப்படும் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் மற்றும் நோய்வாய்ப்பட்ட தாய்மார்களுக்கும் குழந்தைகள் காப்பகங்கள் மற்றும் பகல் நேர சேவைகள் உதவுகின்றன. வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள பெற்றோர்களின் பச்சிளங்குழந்தைகள் முதல் 5 வயது வரையிலான குழந்தைகள் இக்காப்பகங்களில் அனுமதிக்கப்படுகிறார்கள். குழந்தைகளுக்கு சத்தான இணை உணவுடன் கல்வியும் வழங்கப்படுகிறது. தற்போது அரசு மானியத்துடன் 10 குழந்தைகள் காப்பகங்கள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களால் நடத்தப்படுகின்றன. 5 முதல் 18 வயது வரையுள்ள தாய் அல்லது தந்தையை இழந்த குழந்தைகள், பெற்றோர் இருவரையும் இழந்த குழந்தைகள், பெற்றோர்களால் கைவிடப்பட்ட குழந்தைகள், நீண்ட நாள் நோய்வாய்ப்பட்டவர்களின் குழந்தைகள், நீண்ட நாள் சிறையில் இருக்கும் பெற்றோர்களின் குழந்தைகள் மற்றும் மாற்றுத்திறனாளி பெற்றோரின் குழந்தைகள் ஆகியோர் இத்திட்டத்தில் பயனடைகின்றனர். இந்த இல்லங்களில் ஒவ்வொரு 25 குழந்தைகளை பராமரிப்பதற்கு ஒரு இல்லத்தாய், ஒரு இல்லத் தந்தை மற்றும் உதவியாளர் நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாட்டில் 131 தொண்டு நிறுவனங்களால் நடத்தப்படும் குழந்தைகள் இல்லங்களில் 8521 குழந்தைகளை பராமரிப்பதற்கு அரசின் மானியம் வழங்கப்பட்டு வருகிறது. நடப்பாண்டில் 6,04,20,000 ரூபாய் மதிப்பீட்டில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. சத்யா அம்மையார் நினைவு அரசு குழந்தைகள் காப்பகங்கள் சமூக நல ஆணையரின் நிர்வாக கட்டுப்பாட்டின் கீழ் இயங்குகின்றன. மாநிலம் முழுவதும் உள்ள 27 அரசு குழந்தைகள் காப்பகங்களில் சேர்க்கப்படும் குழந்தைகளுக்கு தங்குமிடம், உணவு, உடை, மருத்துவ வசதி, பள்ளி கல்வி மற்றும் உயர்கல்வி ஆகியவை வழங்கப்படுகின்றன. தாய் தந்தையற்ற குழந்தைகள், தாயோ தந்தையோ இறந்துவிட்ட நிலையில் தனித்து வாழும் குழந்தைகள், சிறையில் இருக்கும் பெற்றோரின் குழந்தைகள், தீராத நோய் அல்லது மனநலம் குன்றிய பெற்றோரினால் பாதுகாக்க இயலாத நிலையில் உள்ள குழந்தைகள், தொழுநோயாளி மற்றும் மாற்றுத்திறனாளிகள் குழந்தைகள் அரசு குழந்தைகள் காப்பகங்களில் சேர்க்கப்படுகின்றனர். இவர்களின் பெற்றோர் அல்லது பாதுகாவலரின் குடும்ப ஆண்டு வருமானம் 24,000 ரூபாய்க்கு மிகாமல் இருத்தல் வேண்டும். இந்த இல்லங்களில் சேர்க்கப்பட்ட குழந்தைகள் காப்பகங்களிலேயே உள்ள பள்ளிகளில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரையில் பயில்கின்றனர். 6ஆம் வகுப்பு முதல் அருகிலுள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு உயர்நிலை மற்றும் மேல்நிலை கல்வி பயில அனுப்பப்படுகின்றனர். இந்த இல்லங்களில் உணவு, உறைவிடம், சீருடை, காலணிகள், மருத்துவ வசதிகள், விளையாட்டு மற்றும் தொழிற்பயிற்சி ஆகியவை வழங்கப்படுகின்றன. 18 வயது வரை உள்ள ஒரு குழந்தைக்கு உணவூட்டு செலவினமாக பிரதி மாதம் 750 ரூபாய் வீதம் வழங்கப்படுகிறது. +2 முடித்த மாணவிகளுக்கு தொழிற்கல்வி,
பட்டம் மற்றும் பட்டய படிப்பு போன்ற உயர்கல்வி பயில உதவித்தொகை வழங்கப்படுகிறது. அரசு குழந்தை காப்பகங்களுக்கு நீர் சுத்திகரிப்பு இயந்திரம், 2 அடுக்கு இரும்பு கட்டில்கள், சுகாதார அணை ஆடை எரிப்பான் ஆகியவை வழங்கப்பட்டுள்ளன. காப்பகங்களில் உள்ள குழந்தைகளுக்கு பாடநூல் மற்றும் நோட்டு புத்தகங்கள் வழங்கப்படுகின்றன. ஆண்டுதோறும் குழந்தைகள் கல்வி சுற்றுலா அழைத்துச் செல்லப்படுகின்றனர். வளர் இளம் பெண்களுக்கு தன் சுத்தத்தை பேணும் வகையில் மாதவிடாய் காலங்களுக்கு சுகாதார அணை ஆடைகள் வழங்கப்படுகின்றன. ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட ஆட்சியரை தலைவராகவும், சுகாதாரத்துறையின் துணை இயக்குனர், மாவட்ட கல்வி அலுவலர், மாவட்ட சமூக நல அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சியரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சமூக சேவையாளர்கள் ஆகியோரை உறுப்பினர்களாகவும் கொண்ட மாவட்ட அளவிலான குழு 3 மாதங்களுக்கு ஒருமுறை குழந்தைகள் காப்பக செயல்பாடுகள் மற்றும் இல்லத்தின் வளர்ச்சியை கண்காணித்து வருகிறது. இக்குழு மாணவர்களின் தொழில்நுட்ப படிப்பிற்காக 50,000 ரூபாயும், பட்டம் மற்றும் பட்டய படிப்பிற்காக 30,000 ரூபாயும் ஒப்பளிப்பு செய்வதற்காக சமூக நல ஆணையருக்கு பரிந்துரை செய்கிறது. நடப்பாண்டில் 14,24,84,000 ரூபாய் மதிப்பீட்டில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தாயுள்ளத்துடன் பெண் சிசு கொலையை தடுத்து பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு அளித்து காப்பகங்களில் உள்ள குழந்தைகளுக்கு உணவு, உறைவிடம், சீருடை, காலணிகள், மருத்துவ வசதிகள், விளையாட்டு மற்றும் தொழிற்பயிற்சி வழங்கி உயர்கல்வி பயில உதவித்தொகை அளித்து எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி வரும் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு நிர்வாகிகள் தங்களோட நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஒருங்கிணைந்த வளாகம்னு சொன்னாவே 25 பெண் குழந்தைங்களுக்கும் 25 முதியோர்களுக்கும் தான் உள்ளடங்கிய ஒருங்கிணைந்த வளாகம் இது. அவங்களுக்கு தான் இந்த ஸ்கீம். அதில் பார்த்தா 3 வருஷத்தில் குறைஞ்சபட்சம் ஒரு 60-70 பேருக்கு மேலே பலனடைஞ்சிட்டு இருக்காங்க. அதனால் இந்த மாதிரி அமைச்சு கொடுத்த அம்மா அவங்களுக்கு எங்கள் தொண்டு நிறுவனத்தின் சார்பில், எல்லா குழந்தைகள் சார்பில், எல்லாரோட சார்பில் நாங்கள் எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இடைநிலை ஆசிரியராக அரசு குழந்தைகள் காப்பகத்தில் பணியாற்றி வருகிறேன். சமூக நலத்துறையின் கீழ் கட்டுப்பாட்டில் இயங்கும் அரசு குழந்தைகள் காப்பகத்தில் மொத்தம் 83 குழந்தைகள் தங்கி கல்வி பயின்று வருகிறார்கள். அவர்களுக்கு உணவு, உடை, இருப்பிடம் அனைத்தும் இலவசமாக கிடைக்கிறது. மேற்கல்வி படிப்பதற்கும் வசதிகள்லாம் தமிழக அரசு செய்து தருகிறது. இத்திட்டத்தை வழங்கிய தமிழக அரசுக்கும் மக்கள் முதல்வர் அம்மா அவர்களுக்கும் இல்லத்தில் தங்கி பயிலும் குழந்தைகள் சார்பாகவும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். தவறி போன மக்கள் குழந்தை பிறந்த உடனே முள்ளுச்செடிகளிலும், காடுகளிலும், இப்படி வழிகளிலும் தூக்கி போட்டு போகிற குழந்தைகளை தான் நாங்கள் எடுத்துக்கிட்டு போலீஸ் மூலியமாக எங்களுக்கு போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு நியர்பை ஹாஸ்பிட்டல் எங்களுக்கு வச்சுருப்பாங்க. வச்சுட்டு அப்புறம் எங்களுக்கு கூப்பிடுவாங்க. நாங்களும் எங்கள் ஆஃபீஸில் நாங்கள் போய் பார்த்து நாங்கள் எல்லாம் எழுதி கொடுத்து, டாக்குமெண்ட்லாம் எழுதி கொடுத்து அந்த குழந்தைங்க எடுத்துகிட்டு வருவோம். நம்மளுக்கு ஒரு 40% நம்மளுக்கு அரசின் மூலம் நமக்கு உதவி கிடைக்குது. இவங்க எல்லாருக்குமே அடிப்படை கல்வி, அவங்களுக்கு தேவையான உணவு, உடை, இருப்பிடம், புத்தக நோட்டு, பாடம் எல்லாமே இங்கே கிடைக்கிது. அதே போல உங்களுக்கு அடையாள அட்டை முதற்கொண்டு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த திட்டத்தை சிறப்பாக அமைச்சு கொடுத்த மக்களின் அம்மாக்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்றோம். தமிழக அரசினுடைய ஆதரவற்ற குழந்தைகள் மற்றும் முதியோர்கள் உள்ளடக்கிய ஒருங்கிணைந்த வளாகங்கள் என்கிற அந்த திட்டத்தின் மூலமாக 2012 ஆண்டு செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக இத்திட்டம் இந்த வளாகத்திலே ஆரம்பித்து வைக்கப்பட்டது. அது முதற்கொண்டு இதுநாள் வரைக்கும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மூலமாக பிள்ளைகளுக்கு உரிய 25 குழந்தைகளுக்கு உண்டான துணி, யூனிஃபார்ம், அவங்களுக்கு உண்டான உணவு, தங்குவதற்குண்டான வசதிகள், மருத்துவ வசதி எல்லாவற்றையும் தமிழக அரசினுடைய திட்டத்தின் மூலமாக பெற்று வருகிறோம். அம்மா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். திருப்பூர் மாவட்டத்தில் தொட்டில் குழந்தை திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. திருப்பூர் அரசு மருத்துவமனையில் அதற்காக தனியாக ஒரு தொட்டிலும் போடப்பட்டு அதற்கு ஏற்ற யாருக்கு குழந்தை வேண்டாமோ இல்லை குழந்தைகள் பராமரிக்க முடியாதவங்க கொண்டு வந்து நாங்கள் விடுறதுக்காக அங்கே ஏற்பாடு செய்திருக்கிறது. இப்போ பச்சை குழந்தைகளாக இருந்தால் 30 நாள் குழந்தைகளாக இருந்தால் குழந்தைகள் NICUவில் வச்சுக்கிறோம். 30 நாளுக்கு மேலே குழந்தைகளாக இருந்தால் குழந்தைகள் வார்டில் வைத்து அவங்களுக்கு தனியாக ஒரு ஆயாவும் ஒரு நர்ஸும் இன்சார்ஜ் போட்டு அவங்களுக்கு நம்ம ஆஸ்பத்திரி சார்பாக பால் எல்லாமே ட்ரெஸ் எல்லாமே ஏற்படுத்தி குணமடைந்த பிறகு கலெக்டர் ஆஃபீஸில் மாவட்ட குழந்தைகள் டிஸ்ட்ரிக்ட் சைல்ட் ப்ரொடெக்ஷன் யூனிட் இருக்காங்க. அவங்களுக்கு நாங்கள் தகவலை கொடுத்து அவங்க குழந்தைய எடுத்து சைல்டு வெல்ஃபேர் கமிட்டியில் ப்ரொடியூஸ் பண்ணி பின்னே அந்த குழந்தை காப்பகத்துக்கு செல்லுது. மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் தாய் உள்ளத்தினால் மறுவாழ்வு பெற்ற குழந்தைகள்
பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் பயனடைந்த பெண்கள், காப்பகங்களில் வாழும் குழந்தைகள் உள்ளிட்ட பயனாளிகள் உள்ளம் உருக நன்றி தெரிவிச்சிருக்காங்க. என் கூட ஒரு 35 குழந்தைங்களும் ஒரு 30 பாட்டிங்களும் இருக்காங்க. அந்த பாட்டிங்க எங்ககிட்ட எப்பவுமே அன்பா பழகுவாங்க, அன்பா பேசுவாங்க, எங்களுக்கு கதை சொல்லுவாங்க, பாடம் சொல்லி கொடுப்பாங்க, பாட்டு சொல்லி கொடுப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. எங்களுக்கு இந்த மாதிரி இடத்துல இருக்கும்போது அப்பா அம்மா ஞாபகம் கூட வராது. இந்த இடத்துல இருக்கும்போது எங்களுக்கு ஒரு வீடு மாதிரி தான் இருக்குது. நாங்கள்லாம் ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்கோம். இங்கெல்லாம் கல்வியின் முதல்வர் அம்மாவுக்கு கோடான கோடி நன்றியை தெரிவித்து கொள்கிறோம். நான் இந்த ஹாஸ்டலில் இருக்கிறேன், எல்லா வசதியும் இருக்குது, நாங்கள் நல்லா படிக்கிறோம், எங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எனக்கு இங்கே நல்லா சாப்பிட்றதுக்கு காலை உணவு, மதிய உணவு, உடை, கல்வி வசதி எல்லாம் இங்கே நல்லா கிடைக்கிறது. நான் மேலும் இது மூலம் படித்து நல்லா மேலும் உயர்வேன். இந்த திட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்த மக்கள் முதல்வர் அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு காலை உணவு, இரவு உணவு, உடையும் உணவும் எனக்கு நன்றாக கிடைக்கிறது. திட்டத்தையே வழங்கிய தமிழக அரசு மக்கள் முதல்வர் அம்மாவிற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கல்வி, உணவு வகைகள் எல்லாம் தெரிவித்து கொடுக்கிறார்கள். அம்மாவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னை சத்யா காப்பகத்தில் 6வதுலேருந்து இப்போ 10வது படிச்சுட்டு வரேன். இங்கே என்ன போன்ற எல்லா குழந்தைங்களும் வசதியாக இருக்க எல்லா அடிப்படை தேவைகளும் அம்மா செஞ்சு கொடுத்துருக்காங்க. மாதத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை சேலம் மாவட்டத்துறையிலேருந்து எங்களுக்கு நடமாடும் நூலகம் வருது. அதுலேருந்து நாங்கள் எங்களுக்கு பிடிச்சமான புத்தகந்தெல்லாம் படித்து பொதறிவு, அறிவுக்குரிமையெல்லாம் எங்களுக்கு கிடைக்கிது. அந்த அறிவாய்ப்பினை கொடுத்த அம்மாவுக்கு எங்களுக்கு மிக்க நன்றி. இதை போல் நான் இந்த வாய்ப்பினை அளித்த அம்மாவுக்கு மிக்க நன்றி. அன்னை சத்யா அம்மையார் அரசு குழந்தைகள் காப்பகத்தில் தங்கி 4th ஸ்டாண்டர்ட்லேருந்து இப்போ படிச்சுட்டு வரேன். நான் இப்போ நான் 11th படிக்கிறேன். எல்லா குழந்தைகளுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதனால் மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எனக்கு அம்மா அப்பா இல்லை, நான் எங்கள் பாட்டியோட ஆதரவில் வாழ்ந்துட்டுருக்கேன். நான் இங்கே அன்னை சத்யா அம்மை காப்பகத்தில் சேர்ந்ததும் எனக்கு அம்மா அப்பா இருக்கிற மாதிரி எல்லாருமே என்னை நல்லா பார்த்துக்கிறாங்க. நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். என்னை இங்கே ரொம்ப பாதுகாப்பாகவும் பார்த்துக்கிறாங்க. இங்கே எனக்கு வருஷத்தில் ஒரு முறை விலையில்லா புத்தகப்பை தராங்க. அது எனக்கு தரமானதாக ஒரு வருஷத்துக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக பயன்படுது. இந்த உதவி செஞ்ச அம்மாவுக்கு எங்கள் நன்றியை தெரிஞ்சுக்கிறோம். அன்னை சத்யா அம்மையார் நினைவு அரசு குழந்தைகள் காப்பகத்தில் தங்கி காமராஜ் நகரவை மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் படிக்கிறேன். எங்களுக்கு படிக்கிறதுக்கு விலையில்லா நோட்டு புத்தகம், விலையில்லா 4 செட்டு சீருடைகள், அது மட்டும் இல்லாமல் விலையில்லா காலனி போன்ற பொருட்கள் மாண்புமிகு அம்மா அவர்கள் செஞ்சு கொடுத்துடுறாங்க. இதனால நாங்கள் கவலை இல்லாமல் சந்தோஷமாக படிக்க முடியுது. காலேஜ் 2nd இயர் படிக்கிறேன். ஆங்கில இலக்கியம் 2ஆம் ஆண்டு ஆங்கிலம் இலக்கியம் படிச்சுட்டு இருக்கேன். எல்லா குழந்தைங்களுமே அவங்களோட குழந்தைகளை போல நல்லா பார்த்துக்கிறாங்க. இங்கிருந்து படிக்கலாம் நாங்கள் நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணுறோம். வருஷத்துக்கு 2-3 வாட்டி மெடிக்கல் கேம்ப் இங்கே அரேஞ்ச் பண்ணி தந்திருக்காங்க. நிறைய பெனிஃபிட் எங்களுக்கு கிடச்சிருக்கு. இதனால் அம்மாவுக்கு நான் நன்றி தெரிவிச்சு. அன்னை சத்யா அம்மையார் நினைவு அரசு குழந்தை காப்பகத்தில் 1 to +2 வரையும் படிச்சிருக்கேன். அங்கே படித்து நல்ல மார்க் எடுத்ததுனால இப்போ சேலம் மாவட்டத்தில் இருக்க அரசு குழந்தை காப்பகத்தில் மேற்கொண்டு படிக்கிறதுக்கு அங்கே தங்கி அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் பிகாம் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். படிக்கிறதுக்கு மொத்த செலவு ஒவ்வொரு வருஷத்துக்கும் நர்சிங்கு, டிப்ளமோ, டீச்சர் ட்ரைனிங் படிக்கிறவங்களுக்கு 30,000 தராங்க. மேற்கொண்டு டாக்டர், இன்ஜினியர் படிக்கிறவங்களுக்கு 50,000 தராங்க. +2 படித்து முடித்து போகிறவங்களுக்கு மடிக்கணி தரதுனால அதனால் நாங்கள் நல்ல கல்வியும் அறிவுத்திறனும் பெற்று நல்ல பயனடைகிறோம். வீட்டில் பிறந்தது மட்டும்தான் நான் பிறந்தது, வளர்ந்தது எல்லாமே அம்மா கொடுத்துருக்க ஹாஸ்டலில் வளர்ந்தேன்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கிறேன். அம்மாவுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். நான் இங்கே 9வதுலேருந்தே 12th வரை படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு இந்த ஹாஸ்டல் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வீட்டில் இருந்ததை விட இங்கே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். இங்கே இருக்க ஒவ்வொருத்தவங்களும் என்னை அப்பா அம்மா மாதிரி நல்லா கவனிச்சிக்கிறாங்க. நான் இங்கே 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப இங்கே எனக்கு சைக்கிள் இருந்தாங்க. அதனால் டே ஸ்காலர்ஸ் அப்புறமே ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நல்லா பயனடைஞ்சிருக்காங்க. பட் இருந்தாலும் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தனியாக பேருந்து வசதி அம்மா பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே குழந்தைகள் நைட்டில் தூங்குறதுக்காக எங்களுக்கு இரும்பு கட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. அது எங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குழந்தைகள் தரையில் படுக்கிறன்ற ஃபீலிங் இல்லாமல் கட்டில் ரொம்ப சந்தோஷமாக படுத்துட்டு இருக்காங்க. வளரிளம் பெண்களுக்கு உள்ளாடைகளும் நாப்கின் கொடுத்துருக்காங்க. அந்த நாப்கின் சுகாதாரமான முறையில் பயன்படுத்துறதுக்காக நாப்கின் மிஷின் தந்திருக்காங்க. அது தந்ததுனால எங்கள் ஹாஸ்டல் மட்டும் இல்லாமல் சுற்றுப்புற சூழலில் சீர்கேடு இல்லாமல் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பொன்மன தலைவியின் பொற்கால திட்டங்களை விவரிக்கவும்
புரட்சி தலைவியின் புதுமை திட்டங்களை எடுத்துரைக்கவும் வள்ளல்களுக்கெல்லாம் வள்ளலாக விளங்கும் தர்ம தலைவியின் தன்னிகரற்ற திட்டங்களை விரிவாக விளக்கவும் விண்ணும் மண்ணும் போற்றும் மக்களின் முதல்வரின் வியத்தகு திட்டங்களை விளம்பவும் பல்லாயிரம் மணித்துளிகள் பல்லாண்டுகளுக்கு தேவை என்பதால் நானிலம் துதிக்கும் அம்மாவின் முன்னோடி திட்டங்களில் இடம்பெற்றுள்ள தொட்டில் குழந்தை திட்டம், முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம், குழந்தை தத்தெடுத்தல் திட்டம், குழந்தைகளுக்கான காப்பகங்கள், ஆதரவற்ற குழந்தைகளுக்கான இல்லங்கள் உள்ளிட்ட நலத்திட்டங்களின் பல்வேறு விவரங்களை இன்றைய மக்களின் முதல்வர் நிகழ்ச்சியில் விரிவாக பார்த்தோம். அடுத்த மக்களின் முதல்வர் நிகழ்ச்சியில் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களின் தலைமையிலான அஇஅதிமுக அரசின் முன்னோடி திட்டங்கள் குறித்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.